Welcome to UPSC Vinod. Today we are going to discuss the most expected and important question for the mains 2026 in society. That is, it's about demographic dividend. India's demographic dividend presents both opportunity for socio-economic transformation and challenges to its social fabrics. See, socio-economic transformation as an opportunity and challenges to its social fabric. So, discuss the factors that determine whether demographic changes become dividend or demographic burden. So, very simple. So, it is saying will demographic dividend will benefit the India or it will cost whether it is a challenge to India. ரொம்ப சிம்பிள் இது ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க. India is passing through favorable demographic phase with relatively larger working age population. The United Nations Population Fund estimates that India's demographic dividend window will remain significantly for several decades. However, population structure alone does not guarantee the development. The dividend depends upon converting the demographic potential into productive human capital and decent employment. ஸோ கண்டிப்பாக நம்ம யூத் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், தட் இஸ் ஃப்ரம் 18 to 49 அந்த ஏஜ் பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இந்தியா இருக்குது. ஸோ ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம டெவலப் ஆகிட முடியாது. அவங்க அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனோட பொட்டன்ஷியலை அந்த கண்ட்ரி யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை எப்படி டெமோகிராஃபிக் பொட்டன்ஷியலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொடக்டிவ் ஹியூமன் கேபிட்டலாக அவங்களால மாற்ற முடியுது, அப்படி மாற்றினா மட்டும்தான் இப்போ சொல்லக்கூடிய டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் வெதர் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சேஞ்ச் பிகம்ஸ் டிவிடெண்ட். அதாவது எப்படி டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை நமக்கு டெமோகிராஃபிக் பொட்டன்ஷியலாக மாற்றும். ஸோ தட் மீன்ஸ் ஹியூமன் கேபிட்டல், ப்ரொடக்டிவ் ஹியூமன் கேபிட்டலாக நமக்கு ரிசல்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட், குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். யூனிவர்சல் அக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன், ஸ்கில்லிங், ஹெல்த் கேர், improved productivity. Poor learning outcomes, malnourishment, skill mismatch can convert youth blood into burden. ஸோ இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இந்த டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை கரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அதோட பொட்டன்ஷியல் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, யூனிவர்சல் அக்சஸ் டு குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ குவாலிட்டி எஜுகேஷன், ஸ்கில்லிங் அண்ட் ஹெல்த் கேர், ஸோ இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்கேஸ் இதுக்கு ஆப்போசிட், புவர் லேர்னிங் அவுட்கம், மால் நரிஷ்மெண்ட். புவர் லேர்னிங் அவுட்கம், மால் நரிஷ்மெண்ட், ஸ்கில் மிஸ்மேட்ச், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான பாயிண்ட். ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் கவுண்டர் ஆர்குமெண்ட் நீங்கள் போடலாம். இது என்ன ஆகும், யூத் பிளட்ஜ் இன்டு பேர்டன். அந்த யூத் பாப்புலேஷன் பேர்டனாக நமக்கு மாற்றிடும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங், எம்எஸ்எம்இஸ் அண்ட் மாடர்ன் சர்வீசஸ் எசென்ஷியல். ஸோ நம்ம லேபர் இன்டென்சிவ், ஏன்னா நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எம்எஸ்எம்இஸை இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மாடர்ன் சர்வீஸ் மீன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு அப்படியே கவுண்டர் பாயிண்ட், பர்சிஸ்டன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப்லெஸ் growth கேன் ஜென்ரேட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிபெண்டன்சி. ஸோ இன்கேஸ் இதை நம்ம பண்ண முடியல அப்படின்னா இது என்னவா மாறும், பர்சிஸ்டன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஜாப்லெஸ் growth. ஸோ இது எல்லாமே கேன் கிரியேட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டிபெண்டன்சி. நெக்ஸ்ட், ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் கேன் சப்ஸ்டான்ஷியலி எக்ஸ்பேண்ட் தி ப்ரொடக்டிவிட்டி. பட் இதுவே அதுக்கு ஆப்போசிட், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அன்பெய்டு கேர் ஒர்க், சேஃப்டி கன்சர்ன்ஸ் அண்ட் இன்அடெக்வேட் சைல்டு கேர் லிமிட்ஸ் திஸ் பொட்டன்ஷியல். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியலை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா எப்படி இதை யூஸ் பண்ணாமல் போக முடியும். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அன்பெய்டு கேர் ஒர்க், சேஃப்டி கன்சர்ன்ஸு, இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலை. இன்அடெக்வேட் சைல்டு கேர், இதெல்லாமே இந்த ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் லிமிட் பண்ணுது. சோஷியல் மொபிலிட்டி அண்ட் இன்க்ளூஷன், caste, gender, religion, class inequalities can prevent section of youths from accessing the opportunities. Yes, so caste discrimination, gender discrimination, regional and class inequalities, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா யூத்ஸை அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தும். பட் இதுவே பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணணும், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஸ்கில்லிங், சோஷியல் ப்ரொடெக்ஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பண்ணுறது மூலயமா இந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். அர்பனைசேஷன் அண்ட் மைக்ரேஷன்,
வெல் மேனேஜ்டு அர்பனைசேஷன் கேன் கிரியேட் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன். ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு அர்பனைசேஷனை கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அன்பிளான்டு மைக்ரேஷன் கேன் ப்ரொடியூஸ் ஸ்லம், கன்ஜெஷன்ஸ், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரெஷர் ஆன் பப்ளிக் சர்வீசஸ். ஸோ அந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது அன்பிளான்டாக இருக்கும் பட்சத்தில் அது என்ன கிரியேட் பண்ணும்? ஸ்லம்ஸ், கன்ஜெஷன். ஸோ ரொம்ப ஸ்லம்ஸ் அப்படின்னா பீப்புள் வந்து ரொம்பவுமே ஒரு 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 அன்அக்செப்டபிள் கண்டிஷனில் அவங்க வாழ்கிறது. ஸோ ஒரே ஒரு வீட்டில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு பெரிய ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிறது, அந்த மாதிரி கன்ஜெஷன்ஸ். இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தான் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இதனால் ப்ரெஷர் ஆன் பப்ளிக் சர்வீசஸ், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து நமக்கு ஆஸ்பிரேஷனல் யூத்ஸ் கேன் பிகம் ஏஜென்ட் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஷிப், இன்னோவேஷன் அண்ட் டெமோகிராஃபிக் பார்ட்டிசிபேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூத்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்? ஆண்டர்பிரனர்ஷிப், இன்னோவேஷன், டெமோகிராஃபிக் பார்ட்டிசிபேஷன். பட் இதோட நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே இப்போ பர்சிஸ்டன்ட் எக்ஸ்க்ளூஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் மே கான்ட்ரிபியூட், ஏலியனேஷன், சோஷியல் டென்ஷன் அண்ட் கிரைம். ஸோ வேலை கிடைக்காதவங்க, வேலை அவங்களால வந்து ப்ராப்பராக அந்த சொசைட்டியில் இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை யூஸ் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டிக்கு அகைன்ஸ்டாகவே டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸ்டேட்ஸ் ஆர் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன். while some faces youth pledge, other are already aging. ஸோ ஒரு பக்கம் மீன்ஸ் ஒரு பக்கம் இது இந்த பாசிட்டிவ், அதாவது ஒரு பக்கம் யூத்ஸ் ஆர் நாட் யூஸ்ட். ஸோ சேம்லெஸ் யூத்ஸ் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்ட்லெஸ். அப்போ யூஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் போது அது என்னவா கிரியேட் ஆகும்? யூத் பிளட்ஜாக கிரியேட் ஆகும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாமையா ஒரு பக்கம் ஏஜ் ஆகிட்டு இருக்கு. திஸ் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்டர்ஸ்டேட் லேபர் மொபிலிட்டி பட் ஆல்சோ ரெக்வயர்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் பாலிசிஸ். Way forward. India needs an integrated strategy combining quality education, industrial linked skilling, labor intensive manufacturing, women empowerment, healthcare, social security, and planned urbanization. Policy must also harness technology and migration while ensuring decent work. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வரணும். அது வந்து ஸ்கில்லிங் இருக்கணும், லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங், விமன் எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் கேர், சோஷியல் செக்யூரிட்டி, பிளான்ட் அர்பனைசேஷன், இது எல்லாமே. ஸோ ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம இப்படி சரி பண்ணணும்னு எழுதிடணும். கன்க்ளூஷன். இந்தியாஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இஸ் அல்டிமேட்லி பாலிசி டிவிடெண்ட். The same youthful population can become engine of productivity and social mobility or source of unemployment or social stress. ஸோ இந்த யூத்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணால் ஸோ என்ஜின் ஃபார் ப்ரொடக்டிவிட்டியாக மாறுவாங்க. அப்படி இல்லையா சோர்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுவாங்க. ஸோ அதான் ஒரு பக்கம் இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பேர்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. The decisive factor is India's ability to convert its demographic advantage into human capital advantage. So yes, we are coming over through demographic advantages, but இதை வந்து ஹியூமன் கேபிட்டல் அட்வான்டேஜாக மாற்றுறோமா இல்லையா அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ பாலிசி மேக்கர்ஸ் கையில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் எக்ஸ்பிளைன் திஸ் கொஷின். கண்டிப்பாக ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ கைண்ட் ஆஃப் கொஷின் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எக்ஸாக்ட் ஃபேக்டர் இட் செல்ஃப். ஸோ தேங்க்யூ. கீப் ஃபாலோயிங் யூபிஎஸ்சி வினோத்.